வெல்கம் பேக் டு அம்பிகாஸ் லைஃப் ஸ்டைல் அதிகவாஸ் கிச்சன். ஹாய்களில் இருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் சமையல் லெமன் ரைஸ், சுரக்காய் பருப்பு கூட்டு, பீட்ரூட் சட்னி, பூரிக்கான உருளைக்கிழங்கு மசால். அத்தானுக்கு தோசை தான் வேணுமா? பூண்டு தோசை. எங்களுக்கு பூரி. இந்த சுரக்காய் கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு, சுரக்காய், அது கூட வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு வச்சு, பூண்டு வந்து அரை பல் பூண்டு போட்டால் போதும். அரைச்சி அதோடையே போட்டு அப்படியே குக்கர் விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிங்கன்னா கூட்டு வந்து சிம்பிளாக ஈஸியாக அதே மாதிரி குயிக்காகவும் முடிச்சிடலாம். நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே சாதம் போட்டாலும் நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த சுரக்காய் கூட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, பீட்ரூட் சட்னி, அப்புறம் குருமா. அத்தனுக்கு மட்டும் தோசை வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏர்லியாக அவங்க சாப்பிடுவாங்க, 8 o'clock அந்த மாதிரி. பூரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடையில பாப்புக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டில் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். இந்த ஜூஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பாக பால் வந்து சேர்க்காதீங்க. அதே மாதிரி சுகர் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஸ்வீட்னஸ்க்கு. ஏன்னா அந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த ஸ்வீட்டே நம்மளுக்கு போதும். அதனால் அந்த மாதிரி போட்டு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி ஆல் மம்மிஸ் வந்து பசங்களை தான் கவனிப்போம், நம்மளை கவனிச்சிக்க மாட்டோம். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரொம்ப நாள் அப்படி தான் இருந்தேன். பட் என்னோடய ஹெல்த் ரொம்ப ஒஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னையுமே கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்து 2 பேருக்குமான ஜூஸ், என்னோடய ஜூஸ் எடுத்துகிட்டு என்னோடய பிளேஸ்க்கு வந்து போயிட்டேன். என்னோடய பிளேஸ் அப்படிங்கிறது பெட்ரூமில் ஒரு குட்டி ஒரு இடத்துல ஒரு கார்னரில் வந்து குட்டி டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டிருப்பேன். நான் வந்து நிறைய சேனல் வச்சுருக்கேன். KNFM, வாய்ஸ் ஆஃப் அம்பிகா, பேச்சியம்மன், அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் அதிகவாஸ் கிச்சன் ஆர்ட், இந்த ஒரு சேனல். இப்படி எல்லாமே இருக்கிறனால அதுக்கான மொத்த ஒர்க்கும் நான் அதில் தான் பார்ப்பேன். KNFM அப்படிங்கிறது கவிதையோட நாம் வானொலி அப்படிங்கிறது. ஸோ அதில் நிறைய கவிதைகள் கொடுக்கறது, நிறைய டாஸ்க்கு, பட்டிமன்றம், கவியரங்கம் எல்லாமே நடத்துவோம். அதனால் அதுக்கான வேலைகள் எல்லாமே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து தான் என்னோடய வேலைகளை முடிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.